ஆகாஸ் உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமல் போயிற்று. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் ஊழியம் புதுப்பிக்கப்படுகிறது. உசியாவின் குமாரனாகிய யோதாம் யூதா தேசத்தை 16 வருஷங்கள் ஆட்சி புரிந்தார். யோதாமின் ஆட்சி காலம் முழுவதிலும் ஏசாயா தீர்க்கதரிசி யூதாவின் புத்திரர் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார். ஆனாலும் யோதாமின் ஆட்சி காலத்தில் ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசன வாக்கியங்கள் எதுவும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. யோதாமுக்கு பின்பு அவருடைய குமாரன் ஆகாஸ் யூதா தேசத்திற்கு ராஜாவாக ஆட்சி புரிகிறார். இவருடைய காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாயிற்று. ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அந்நாட்களிலே கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனையும் ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்கினார். அவர்கள் யூதாவின் மீது பலமுறை யுத்தம் பண்ண வந்தும் அவர்களால் எருசலேமை பிடிக்க கூடாமல் போயிற்று. இப்போது மறுபடியுமாக ஆகாஸ் ராஜாவின் 2ஆம் வருஷ ஆட்சி காலத்தின் போது சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவுக்கு விரோதமாக கூட்டிச் சேர்ந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வருகிறார்கள். ஆகாஸ் ராஜாவின் தலைக்கு மேல் பட்டயம் வந்து கொண்டிருக்கிறது. ராஜாவின் ஜீவனுக்கு ஆபத்து உண்டாயிற்று. யூதா தேசம் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஆகாசோ விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருக்கிறார். இவருடைய ஆட்சி காலத்தில் யூதா தேசத்தில் விக்கிரக ஆராதனை அதிகமாய் காணப்படுகிறது. ஆகாஸ் பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தார். தன் குமாரரை அக்கினியிலே தகிர்த்து போட்டார். மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார். ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் அவனை முறியடித்து அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்புக் கொடுக்கப்பட்டான். அவன் இவனை வெகுவாய் முறியடித்தான். 2 நாளாகமம் 28:5. சீரியாவின் ராஜாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் யூதா தேசத்தின் மீது வெற்றி உண்டாயிற்று. இந்த வெற்றியை தொடர்ந்து அவர்கள் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வருகிறார்கள். எருசலேம் நகரத்தை முற்றுகையிடுகிறார்கள். ஆனாலும் அவர்களால் எருசலேமை பிடிக்க கூடாமல் போயிற்று. ஏசாயா 7 முதல் 12 வரை உள்ள அதிகாரங்கள் ஆகாஸ் ராஜாவின் நாட்களில் எழுதப்பட்டது. இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் யூதாவுக்கு விரோதமாக சீரியாவோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இஸ்ரவேலின் 2 ராஜ்யங்கள் மீதும் அசீரியர் யுத்தம் பண்ண வந்தார்கள். இவ்விரண்டு சம்பவங்களை பற்றிய குறிப்புகளும் 1000 வருஷத்து அரசாட்சியை பற்றிய தீர்க்க தரிசனங்களும் இந்த அதிகாரங்களில் எழுதப்பட்டுள்ளது. ஆகாஸ் ராஜாவின் ராஜ்யபாரமும் அதன் வரலாற்று பின்னணியும் 2 ராஜாக்கள் 15:37 முதல் 16:5 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. 10 கோத்திரத்தாரின் இஸ்ரவேல் தேசத்தில் ஆட்சி புரிந்த ராஜாக்களில் பெக்காவின் ஆட்சி காலமே இறுதியாக வளம் பெற்றிருந்தது. உசியா மரிப்பதற்கு 2 வருஷங்களுக்கு முன்பு பெக்கா ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பித்தான். ஆகாசின் 3ஆம் வருஷத்து ஆட்சி வரையிலும் பெக்கா ஆட்சி புரிந்தான். இந்த அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் ஆகாஸ் ராஜாவின் ஆரம்பகால ராஜ்யபாரத்தின் போது நிகழ்ந்தவையாகும்.